பைனரி ட்ரீ ஜிக்ஸாக் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். இது வந்து அதே கொஷின் தான். பைனரி ட்ரீ லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். லெவல் ஆர்டர்னா இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் தான் லெவல் ஆர்டர் ட்ராவர்சலே. இந்த கொஷினில் ஜிக்ஸாக் லெவல் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு லெவல்லையும் நான் லைன் வீலாக பிரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் அப்படின்னா இதில் ஜிக்ஸாக் கேட்டிருக்கிறனால ஃபர்ஸ்ட் நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்னா லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ணுவேன். அடுத்த லெவலில் நான் வந்து ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்தது லெஃப்ட் டு ரைட், அதுக்கடுத்தது ரைட் டு லெஃப்ட். இதே மாதிரி மாறி மாறி நான் பிரிண்ட் பண்ணுறது தான் ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, இப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிட்டே போகணும். இப்போ சப்போஸ் ட்ரீ இப்படி இருக்குது, 1 2 3 4 5 6 7 இப்படி ட்ரீ இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து 3 2 பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து 2 3 தான் பிரிண்ட் பண்ணணும். 2 3 பிரிண்ட் பண்ணணும். இதில் எப்படி கேட்டிருக்காங்க, 329. ஓகே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு, செகண்ட் லெவல் வந்து ரைட் டு லெஃப்ட். ஸோ 3,2 பண்ணணும். அப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட் மறுபடியும் பண்ணணும். 4 5 6 7 இதுக்கு மேலே வந்துச்சுன்னா எனக்கு வந்து 8 9 10 11 12 13 14 15. நான் வந்து மறுபடியும் ஜிக்ஸாக்க 15 14 13 இப்படி போய் 8 வரைக்கும் வரும். இந்த மாதிரி வருது. இதான் வந்து ஜிக்ஸாக். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை. நம்ம லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் எப்படி பண்ணுறோம்? பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். பிஎஃப்எஸ்னால் நம்ம வந்து கியூ யூஸ் பண்ணுவோம். பிஎஃப்எஸ்க்கு கியூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த ப்ராசஸை பைனரி ட்ரீ லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் வேறு வீடியோவில் இருக்குது, அதை பாருங்கள். இல்லை இதிலே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 இந்த ட்ரீக்கு நான் வந்து லெவல் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் ஒரு கியூ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக இந்த ரூட் நோடையே நான் அந்த கியூக்குள்ளே புஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த 1 நான் புஷ் பண்ணிடுவேன். புஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் சைஸ் எடுப்பேன். அதாவது கியூவோட சைஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு 1 இருக்குது. ஸோ அதனால் இந்த சைஸ் வந்து 1. இப்போ சைஸ் 1க்கு நான் லெஃப்ட்டு ரைட்டு நோடு இருந்துச்சுன்னா நான் கியூக்குள்ளே புஷ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா அதை வந்து நான் ஆன்சரில் புஷ் பண்ணுவேன், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 1 எடுக்கிறேன். 1 நான் வந்துட்டு பார்த்துட்டேன். ஸோ ஆன்சரில் நான் புஷ் பண்ணிடுறேன். இனிஷியலாக நான் லெவல் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சரில் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் 3 லெவல் இருக்குது. ஸோ நான் வந்து வெக்டரை நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்குவேன். மூணாக க்ரியேட் பண்ணிவிட்டு புஷ் பண்ண போகிறேன். இனிஷியலாக 1 புஷ் பண்ணிடுவேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ 1, ஸோ எனக்கு 2 3 லெஃப்ட்டும் இருக்குது ரைட்டும் இருக்குது. ஸோ அதனால் 2ஐ புஷ் பண்ணுறேன், 3ஐ புஷ் பண்ணுறேன். ஸோ உள்ளே புஷ் பண்ணிவிட்டு 1க்கு பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது. ஸோ அதனால் 2ஐ புஷ் பண்ணிட்டு 3ஐ புஷ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். அடுத்தது சைஸ் வந்து 2. கியூவில் வந்து இப்போ சைஸ் வந்து 2 இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 எடுப்பேன். 2ஐ பாப் பண்ணேன் அப்படின்னா 2 எடுத்து 2க்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்பேன். ஆமாம், 4 இருக்குது 5 இருக்குது. ஸோ அதனால் 4ஐயும் புஷ் பண்ணுவேன், 5ஐயும் புஷ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நான் 2ஐ பார்த்துட்டேன். ஸோ அதனால் 2ஐ இந்த இதில் புஷ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ 3 எடுக்கிறேன். 3ஐ பாப் பண்ணி நான் இங்கே 3 எடுக்கிறேன். 3க்கும் லெஃப்ட்டும் இருக்குது ரைட்டும் இருக்குது. ஸோ அதனால் 6 7ஐயும் நான் இதில் புஷ் பண்ணிடுவேன். 6 7 புஷ் பண்ணிடுவேன். இப்போ 3ஐ நான் பார்த்துட்டேன், பாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 3ஐ இதில் புஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போது நான் சைஸ் வந்து 3 எடுப்பேன். சைஸ் 3 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 நான் பாப் பண்ணுவேன். சைஸ் ஓகே, ஐ மீன் சைஸ் 3 இல்லை, சைஸ் வந்து 4. கியூவோட சைஸ் தான் இது, வந்து கியூ டாட் சைஸு. கியூவோட சைஸ் வந்து இப்போ 4 இருக்குது. இந்த 4 இப்போ 4 இப்போ தான் அடித்தேன், 4 இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 வந்துட்டு 4க்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ எதுவும் புஷ் பண்ண மாட்டேன். இப்போ அகைன் 5 பாப் பண்ணி வெளியே எடுப்பேன். 5க்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கா? இல்லை. தென் 6 பார்ப்பேன். 6க்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் கிடையாது, 7க்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் கிடையாது. ஸோ அதனால் நான் கியூவில் எதுவுமே புஷ் பண்ண மாட்டேன். இப்போ கியூ வந்து எம்டி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான். இந்த எலமெண்ட்ஸ் வந்து 4 5 6 7 ஒவ்வொன்றா நான் பார்க்கும்போது நான் இந்த ஆன்சரில் நான் புஷ் பேக் பண்ணிட்டே வந்திருப்பேன், 4 5 6 7ட்டு. அவ்வளோதான். இப்போ நான் இந்த லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் பண்ணி நான் அதுக்கப்புறம் ஒரு தனியாக லூப் போட்டு எனக்கு என்ன ஜிக்ஸாக் ஆக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் இந்த நடுவில் இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் நான் ரிவர்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 1 ஆயிரும், அப்புறம் எனக்கு 3 2 ஆயிரும், அப்புறம் எனக்கு 4 5 6 7 ஆயிரும். அவ்வளோதான், எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் நான் இதை லெவல் ஆர்டர் பண்ணி
அப்புறம் மறுபடியும் நான் உள்ளே போய் நான் ஒவ்வொரு ரோக்கும் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் நான் வந்து லெவல் ஆர்டர் கண்டுபிடிக்கும் போதே நான் எப்படி இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, நான் அதை அவங்க காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து 3 லெவல் இருக்கு. நான் வந்து ஒரு ஃப்ளாக்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1. சப்போஸ் எனக்கு ஃப்ளாக் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து பிளேஸ் பண்ணுவேன். நான் வந்து இண்டெக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் வந்து லெஃப்ட் டு ரைட் பாயிண்ட் பண்ணுவேன். எனக்கு ப்ளஸ் ஆகும் இண்டெக்ஸ். இப்போ சப்போஸ் நான் வந்து எஃப் வந்து 0வா இருந்துச்சு ஆர் 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்ல இருந்து வரும். அதாவது n மைனஸ் ஐ மைனஸ் ஒன் அப்படின்னா ஐ வந்து எனக்கு 0வா இருந்துச்சு, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதும். இப்போ இண்டெக்ஸ் வந்து n மைனஸ் ஐ மைனஸ் ஒன்னா இது ஒரு ஃபார்மெட். அதாவது ரிவர்ஸில் வர்றதுக்கு n மைனஸ் ஐ மைனஸ் ஒன்னு நம்ம போடுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன புஷ் பண்ணுவேன், 1 புஷ் பண்ணுவேன், ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு எஃப் வந்து 0 வரும். 0 ஆனனால நான் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிட்டு வருவேன். எனக்கு அடுத்த லெவலில் என்ன கிடைக்கும், 2 3 கிடைக்கும். ஸோ 2வை நான் இங்கே புஷ் பண்ணிட்டேன் அண்ட் 3 எப்படி புஷ் பண்ணிடுவேன், ரிவர்ஸில் நான் புஷ் பண்ணுவேன். அடுத்தது அதுக்கடுத்த லெவல் வரும்போது எஃப் வந்து மறுபடியும் 1 ஆயிரும். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்லேயே புஷ் பண்ணுவேன் 4 5 6 7. இது வந்து கோடில் புரியலாம், இது வந்து இப்படி புரியலனாலும் கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ யா இப்போ பார்த்தோன்னா ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அடுத்து கியூ வந்து இனிஷியலைஸ் பண்ணி அந்த நோடையே நான் கியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, கியூவை வந்து டேட்டா டைப் வந்து நோடாகவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ரிசல்ட் வெக்டர் 2 டைமென்ஷனல் வெக்டர், ஃபைன். இப்போ கியூ டாட் புஷ் ரூட், இனிஷியலாக நான் ரூட்டை வந்து புஷ் பண்ணிடணும் கியூவில் பிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது இன்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த எஃப் எதுக்குன்னா ஜிக்ஸாக்காக நான் வந்து அந்த 2Dயில் நான் பிளேஸ் பண்ணுறதுக்காக இந்த எஃப். ஓகே, அதை பார்ப்போம். இப்போ வைல் நாட் கியூ டாட் எம்டி, கியூ வந்து எம்டியாக இல்லாத போது நான் இந்த லூப்பை பண்ணணும். கியூ எம்டி ஆயிடுச்சுன்னா முடிச்சிடணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன எடுப்பேன், எனக்கு கியூவில் இனிஷியலாக நான் வந்து 1 புஷ் பண்ணியிருப்பேன். கியூவில் நான் 1 புஷ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபைன். இப்போது இன்ட் என் இஸ் ஈக்குவல் டு கியூ டாட் சைஸ். இப்போதைக்கு எனக்கு சைஸ் வந்து 1. ஓகே, வெக்டர் டெம்ப்ரரியில் வந்துட்டு நான் ஒரு சைஸ் இருக்கிற ஒரு டெம்ப்ரரி வெக்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கியூவில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதைத்தான் நான் அந்த லெவலில் நான் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால இந்த டெம்ப்ரரியாக அந்த சைஸுக்கு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்புக்கு வாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த கியூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பாப் பண்ணி அதுக்கு லெஃப்ட் ரைட் சைல்டு இருக்கான்னு பார்த்து அதை நான் கியூக்குள்ளே புஷ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். அந்த கியூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து புஷ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப்பில் நான் பண்ண போகிறேன். ஃபார் வந்து ஐ வந்து 0லேருந்து n வரைக்கும் போகும், ஏன் கியூவோட சைஸ் வரைக்கும். ஓகே, இப்போ நான் ட்ரீ நோட் கியூ டாட் ஃப்ரண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நோடு இந்த 1 எடுக்கிறேன். 1 எடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃப் வந்து இனிஷியலாக 1 இருக்குது, எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ அதனால் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் அது பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு சப்போஸ் எஃப் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நான் லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஐ வந்து அப்படியே நான் வந்து 0லேருந்து அந்த என் வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு வந்து எஃப் 0வாக இருந்துச்சு அப்படின்னா n மைனஸ் ஐ மைனஸ் 1 அப்படின்னா இப்போ எனக்கு ஐ வந்து 0 இருக்குன்னா இதோட ரிவர்ஸ் பின்னாடி இருந்து பண்ணணும்னா n வந்து சப்போஸ் வந்து 4 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 மைனஸ் 0 மைனஸ் 1 அதாவது 3. இப்போ எனக்கு லென்த் வந்து 1 2 3 4 அப்படின்னா லென்த் வந்து 4 இருக்குன்னா இண்டெக்ஸஸ் வந்து இப்படி தான் இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு லாஸ்ட் வேல்யூ அப்படி இருக்கும். அடுத்து 4 மைனஸ் 1 மைனஸ் 1 பண்ணி பாருங்க 2 வரும். அந்த ரிவர்ஸில் எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது டெம்ப்ரரியோட இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நோடோட வேல்யூ, நான் வந்து அதை அப்படியே பிளேஸ் பண்ணிடுறேன். அடுத்தது நோடோட லெஃப்ட் இருந்துச்சுன்னா கியூ டாட் புஷ் நோடோட லெஃப்ட்டு, இஃப் நோடோட ரைட் இருந்துச்சுன்னா கியூ டாட் புஷ் நோடோட ரைட்டு.
அடுத்தது எஃப் இஸ் ஈக்குவல் டு நாட் எஃப். நாட் எஃப்னா ஒன்னாக இருந்தால் நான் ஜீரோவாக மாற்றுறேன், ஜீரோவாக இருந்தால் நான் ஒன்னாக மாற்றுறேன், அவ்வளோதான். அடுத்தது இஃப் டெம்பரரி டாட் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா ரிசல்ட் டாட் புஷ்பேக். இதே ஏன் பண்ணுறேன்னா எனக்கு லாஸ்ட்டாக லூப் முடிஞ்சு வரும்போது எனக்கு எதுவுமே புஷ் ஆகிருக்காது. அப்போது நான் ரிசல்ட் டாட் புஷ்பேக் வந்து எம்டி வெக்டரை நான் புஷ் பண்ணக்கூடாது. அதனால இந்த டெம்பரரி டாட் சைஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். இதை நீங்களே ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த ஜிக்ஸாக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஒரு கண்டிஷனு. இது ஏன் இது இன்னொரு ப்ராப்ளமாக கொடுத்தாங்கன்னு தெரியல. கடைசியாக நான் வந்து ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். உங்களுக்கு சப்போஸ் பிஎஃப்எஸ் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பைனரி ட்ரீ லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஜிக்ஸாக் மட்டும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் வந்து என்ன தான் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணல, நம்ம அப்படியே ஜிக்ஸாக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம். ஸோ பிக் ஆஃப் என் தான், அவ்வளோதான்.